காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பகுதியில் செயல்படும் டாஸ்மாகை மூடாமல் அதிகாரிகள் ஏமாற்றுவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாகை மூடுவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துவிட்டு அரசு அதிகாரிகள் ஏமாற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். டாஸ்மாகை மூடுவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துவிட்டு அரசு அதிகாரிகள் ஏமாற்றி வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள மணிமங்கலம் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் உள்ள டாஸ்மாகை மூடுவதாக நீதிமன்றத்தில் அறிவித்துவிட்டு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குடியிருப்புகள் மத்தியில் டாஸ்மாக் உள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பகுதியில் செயல்படும் டாஸ்மாகை மூடாமல் அதிகாரிகள் ஏமாற்றுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாகை மூடுவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துவிட்டு அரசு அதிகாரிகள் ஏமாற்றி வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குடியிருப்புகள் மத்தியிலும் நெடுஞ்சாலை ஒட்டியும் செயல்படும் டாஸ்மாக் கடையில் 4086 என்ற கடையினால் மக்கள் கொந்தளித்து உள்ளனர். மணிமங்கலத்தில் உள்ள டாஸ்மாகை எப்போது மூடுவீர்கள் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மனோகரன். வணக்கம் மனோகரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. அதாவது தாம்பரம் அருகே மணிமங்கலம் ஊராட்சி குடியிருப்பு பகுதியில் நெடுஞ்சாலை ஒட்டி உள்ள டாஸ்மாக் கடையில் 4086 மதுபான பாருடன் இந்த கடை செயல்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இந்த டாஸ்மாக் கடை மற்றும் மதுபான பாரை அகற்றவ மாவட்ட ஆட்சியர் மற்றும் டாஸ்மாக் ஊழியர் அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் அளித்த நிலையில் டாஸ்மாக் அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் அலட்சியத்தால் பொதுமக்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் மணிமங்கலம் பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை மூடுவதாக டாஸ்மாக் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர். ஆனால் தற்போது தாவேக அரசு ஆட்சி அமைத்தவுடன் டாஸ்மாக் கடை மூடப்படும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்த்த நிலையில் டாஸ்மாக் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை சற்றும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களையும் ஏமாற்றி டாஸ்மாக் கடையை தற்போது வரை மூடாமல் உள்ளனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் மற்றும் நெடுஞ்சாலை அருகே இந்த டாஸ்மாக் கடை மதுபான பார் இயங்குவதால் பல்வேறு சாலை விபத்துகள் ஏற்படுவதுடன் மது போதையில் ஆசாமிகள் பொதுமக்கள் குடியிருப்பு வாசிகளும் பல வகையில் இங்கு இடையூறு செய்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் அச்சத்துடனே வாழும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அந்த உத்தரவை காற்றில் பறக்க விட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி. மேலும் பொதுமக்களை டாஸ்மாக் அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள் ஏமாற்றுவது கண்டனத்துக்குரியது. இந்த பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை மூடாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் எனவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஆகையால் துறை சார்ந்த தமிழக அமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு நீதிமன்ற உத்தரவை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றனர். அன்பு